தெருநாய் தொல்லை அதிகரிப்பு மற்றும் டாக் லவர்ஸ் குறித்து ராமேஸ்வரம் பகுதி மக்கள் கூறிய கருத்துக்களை பார்க்கலாம். இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது திருநாய்கள். பிள்ளைகள் விளையாடவே போக முடிய மாட்டேங்குது. எங்கள் பிள்ளைங்க போனாலும் அவங்க பின்னாடி நாங்கள் போக வேண்டியதாக இருக்குது. இப்போ கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு போகிற இடமா இருக்குது. இந்த இடத்துல திருநாய்கள் அதிகமாக இருக்குது. 4-5 பேர் கடிச்சதை நானே பார்த்துருக்குறேன். சில என்ஜிஓஸ் மாதிரி அரசாங்கம் செய்ய முடியாத சில விஷயங்களை, அதாவது குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறது, அவங்களுக்கு முறையாக பராமரிக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் வாங்கி ஷெல்டர் மாதிரி செட் பண்ணி இந்த நாய்களை வச்சு பராமரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணினாங்கன்னா நல்லாயிருக்கும். சும்மா பேரத்துக்கு வர ஒரு பிஸ்கட்டை போட்டு நான் டாக் லவர்ஸ்ன்னு சொல்லி வெளியில் ரீல்ஸ் எடுத்து வெளியிடுறதுங்கிறது நல்ல விஷயம் இல்லை. அதை முறையாக இதை பராமரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த டாக் லவர் செய்யணும். ராமேஸ்வரம் பகுதியில் ராமேஸ்வரம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியிலேயே அதிகமாக இருக்குது. இதை என்ன நிர்வாகங்கள் நகராட்சி நிர்வாகம் அப்புறப்படுத்தி இந்த நாய்களுக்கு முறையான கருத்தடை பண்ணி அவங்களுக்கு அந்த நாய்களை ஒரு காப்பகம் வச்சு பாதுகாக்கணுங்கிறது தான் சூழல். ஏன்னா இருக்கக்கூடிய என்னென்ன பள்ளி குழந்தைகள் கூட எல்லாமே லீவ் நாட்களும் சரி, மற்ற குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிற இடத்துலையும் நிறையா நாய்கள் குழந்தைகளை கடித்து, சமீபத்தை கூட இந்த வள்ளல் நகர் பகுதியில் கூட ஒரு குழந்தைய காலில் கடித்து அந்த குழந்தைக்கு ரொம்ப ட்ரீட்மெண்ட்லாம் மதுரை வரைய போய் சரி பண்ணாங்க. தெருநாய்கள் ராத்திரியில் ரொம்ப கடுமையான தொந்தரவு ஏற்படுது. வண்டிகளில் போகலே விரட்டுது வண்டியை. இதனால் பல பிரச்சனைகள், ஆக்சிடென்ட்டுகள் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யுது. தெருநாய் தொல்லை அதிகரிப்பு மற்றும் டாக் லவர்ஸ் குறித்து ராமேஸ்வரம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம்.